எந்த ஏஜ்லேருந்து மேம் போட ஆரம்பிக்கலாம்? இப்போ கை குழந்தைங்கள் போடலாமா, இல்லை வந்து சில கிரைட்டீரியாஸ் இருக்கா இந்த ஏஜ்லேருந்து? 6 மாதத்துக்கு மேலே தான் போட முடியும். ஓகே. ஸோ யூஸ்வலாக 6 மாதம் உட்பட்ட குழந்தைங்களுக்கு அந்த இம்யூனிட்டி பவர் அவ்வளோ இருக்காது. ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் நம்ம என்ன அட்வைஸ் பண்ணுறோன்னா, ப்ரெக்னென்ட் விமன் அம்மா வந்து வேக்சினை வந்து ப்ரெக்னன்சி டைம் அந்த லேட் பார்ட் ஆஃப் ப்ரெக்னன்சியில் எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் அது ப்ரொடெக்ஷன். ஏன்னா ப்ரெக்னென்ட் விமனுமே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். அவங்களுக்கும் ஃப்ளூ வந்ததுன்னா தீவிரமாக வரலாம். ஸோ அவங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணோம். ப்ளஸ் அவங்க உடம்புல இருக்கிற அந்த ஆன்டிபாடி வந்து பாப்பாவுக்கு போகிறதுனால 6 மாதம் வரைக்கும் அட்லீஸ்ட் குழந்தைய பாதுகாக்கும். ஸோ அந்த ஏஜில் கொடுக்க முடியாது, லெஸ் தேன் 6 months கொடுக்க முடியாது. ஆனால் அம்மாவுக்கு கொடுக்கலாம், ப்ரெக்னென்ட் அம்மாவுக்கு கொடுத்துடலாம். என்ன ஃபார்ம்ல மேம் இதை அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க? இன்ஜெக்ஷன் அப்புறம் ஸ்ப்ரே இருக்கு அப்படின்னு நான் பார்த்தேன். எது வந்து சிறந்த மெத்தட், எதுல பண்றது கரெக்டா இருக்கும்? ஸோ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் வெறும் இன்ஜெக்ஷன் தான் இருக்கு. வெளிநாட்டில் வந்து அந்த நேசல் ஸ்ப்ரேங்கிறது இருக்கு. அந்த நேசல் ஸ்ப்ரேங்கிறது வந்து லைவ் வேக்சின் எப்பயுமே நம்ம சொல்லும்போது அதை வந்து கொஞ்சம் ஸ்டீராய்டில் இருக்கிறவங்க இல்லை இம்யூனிட்டி குறைஞ்சவங்க அதை எடுக்க முடியாது. அது எடுத்ததுன்னா வியாதியாகவே வந்துடும். ஸோ அது கொஞ்சம் அதுக்கு பார்த்து கொடுக்க வேண்டியிருக்கு. வேறஸ் நம்ம இந்த இன்ஜெக்ஷனாக போடுறது வந்து கில்டு வேக்சின்னா அதில் இந்த வைரஸ் செத்து போய் தான் இருக்குது. ஸோ வெறும் உங்களை இம்யூனிட்டி மாத்திரம் தான் அது பில்ட் பண்ணும். அதனால சைடு எஃபெக்ட்ஸ் பெருசாக வராது.